ஆர்கிடெக்சரே செம சூப்பரா இருக்குல்ல. ஓகே கைஸ், இதுதான் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பேரு தான் கடலூர்னு இருக்கு, பட் இருக்கிறது சிதம்பரத்துல. சரிங்களா, கடலூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த காலேஜ் சேரலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ முடியறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சோ நான் A to Z காலேஜ் பத்தி, ஹாஸ்டல் பத்தி, ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாமே சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, எல்லா காலேஜ்லயும் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும். இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சோ நீங்க காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கான்னு பாருங்க, டிஸ்டன்ஸ் எது கிட்ட இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 2 days தான் லீவ் விடுவாங்க. நீங்க டிராவல் 12 hours அப்படி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். சோ கிட்ட இருக்கா பாருங்க. அண்ட் பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. காலேஜ் சுத்தி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா நீங்க பாக்கணும். லைக் பக்கத்துல கடைக்கு போகணும், இது வாங்கணும் அது வாங்கணும்னா அது பக்கத்துல இருந்தா நல்லது. ஒரு காட்டுக்கு நடுவில் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அகாடமிக் வைஸ் நல்லா சொல்லி தராங்களான்னு பாருங்க. அதுவும் ஒண்ணு, இவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சரி, நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு MBBS பொறுத்த வரைக்கும். சோ இப்ப என்னோட காலேஜ் பத்தி நான் சொல்றேன். இதுதான் என்ட்ரன்ஸே. என்ட்ரன்ஸ்ல இந்த சைட் டென்டல் இருக்கு, இந்த சைட் ஃபுல்லா MBBS இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 வருஷம் இங்கதான் இருப்பீங்க. நீங்க இன்டர்ன்ஷிப்ல தான் நீங்க ஹாஸ்பிட்டல் இருப்பீங்க. அதுவும் செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்டிங் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து இங்க தியரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. காலேஜ்ல 3 லெக்சர் ஹால் இருக்கு, 3 ஃப்ளோர்லயும் ஒரு லெக்சர் ஹால் இருக்கு. இதே பேக் சைட்ல போனீங்கன்னா லைப்ரரி இருக்கும், லைப்ரரியும் சூப்பரா இருக்கும். இங்கேயும் ரெஃபரன்ஸ் ரூம், எல்லா புக்ஸும் இருக்கும். நீங்க என்ன புக்ஸ் வேணுமோ போய் படிச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் ரூம்லாம் AC இருக்கும். அங்கேயும் ஸ்டடி ரூம்ல AC போட போறாங்க. சோ அங்கேயும் நீங்க AC போட்டு ஜம்முன்னு படிச்சுக்கலாம். லைப்ரரி ஓகே, காலேஜ் ஓகே. ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்றேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2.